வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தவிர மீது எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுக்குதுங்க. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வேற, நாம் வாழ்கிற வாழ்க்கை வேற, நாம் தேடிட்டு இருக்க வாழ்க்கை வேற. இதை நாமத்துக்குமார் ஒரு கவிதையில் அழகாக சொல்லியிருப்பார். எல்லா மனிதர்களும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவன் வாழ நினைக்கும் கதை, இன்னொன்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் கதை. ஆமாங்க, இங்கே எல்லாருமே டபுள் ரோல் தான் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருமே நமக்கு பிடிச்ச கேரக்டரை விட நமக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் எதுவும் இருக்கோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், வேறு வழியே இல்லாமல். ஆனால் இதுதான் நிதர்சனம், யதார்த்தம்னு ஏற்றுக்கிட்டவங்க எல்லாமே நிம்மதியாக இருக்காங்க. இல்லை இது செட் ஆகலை அப்படின்னு புலம்புறவங்க புலம்பிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் புலம்புனாலும் ஏற்றுக்கலனாலும் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளோதான். அதனால் நம்ம எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படிங்கிறத விட வந்ததை ஏற்றுக்கிட்டு இது எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இங்கே நிம்மதியாக இருக்காங்க. அதனால் இந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்லாம் நினச்சி வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையோட காலம் ரொம்ப குறுகிய காலம், எப்போ முடியுதுன்னு கூட தெரியாது. அதுவும் ஒரே ஒரு முறை தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக வாழுங்க, சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்புறம் மீண்டும் நாளை இதே நேரம் இதே சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி நண்பர்களே.